மாணிக்கநாயகன் அந்த இறுதி ஊர்வலம் பெசநகர் மின் மயானத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த வண்டியை சுற்றி அவரோடு இசையில் வாழ்க்கையில் பயணித்த மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? யார் யார்? தபலா பிரசாத் இருக்காரு, சங்கர் கணேஷ் இருக்காரு. தபேலா பிரசாத் வந்து அவருடைய எவ்வளவு, அதாவது மேக்சிமம், அதாவது எம்எஸ்வியனுடைய ரெக்கார்டிங்ல பாடல்கள்ல அதிகமாக வாசிச்சது வந்து அனுமந்த் ஐயான்னு. அவர் தான் கூடவே இருப்பார் கம்போசிங்ல இந்த எல்லாமே. அப்போ அவருக்கு அடுத்ததா இணையாக வாசிச்சுட்டு இருந்தது பிரசாத் அண்ணன். அனுமந்த் ஐயா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பிரசாத் அண்ணன் தான் எம்எஸ்வி. தபலாவில் எம்எஸ்சியோட டியூன்களுக்கு தபலாவில் வந்து கூடவே இருந்து ஒரு என்ன சொல்றதுண்ணா, அண்ணனே பல தடவை சொல்லியிருக்காரு, என்னுடைய பாடல் வெற்றிகளுக்கு என்னுடைய இசைக்குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கு அதில் பங்கு உண்டு. உண்மையாகவே அவ்வளோ பேர் உயிரை கொடுத்து உழைப்பாங்க. அப்படி வேலை வாங்குவார். சரியா வாசிக்கலாம் கண்ணா பண்ணாலும் திட்டுவார். வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு என்ன வந்து நீ என்ன பண்ணல நீ அப்படின்னு திட்டுவார். அந்த கோவம் வருமே தவிர அவன் அழகா வாசிச்சா பாராட்டுவார். அப்படி கூடவே இருந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் உயிர் கொடுத்தவங்க ஒவ்வொரு கலைஞர்களும். சித்தார் ஜனார்தன் இருந்தார், மேன்லின் ராஜு. அது மாதிரி பிராஸ் செக்ஷன் எம்எஸ்வியுடைய இசையில் பிராஸ் செக்ஷன்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. இந்த ட்ரம்பட்டு, ட்ரம்போனு, சாக்ஸபோன் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு படத்தில் பாட்டுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடு. இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஒரு கீபோர்டில் ஒரு 10 ரூமில் எல்லா விஷயத்தையும் அவன் சாம்பிளர் வச்சு வேலையை முடிச்சிடுறான். டியூனு கூட கேட்டால் அது கம்ப்யூட்டர் அது சொல்லி கொடுத்துருது எல்லாமே. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் முன்னேறிச்சு. அன்னைக்கு 300 பேர் வாசித்தாலும் 300 பேரையும் ஆளுமையோட வேலை வாங்கக்கூடிய திறமை எம்எஸ்விக்கு இருந்தது. அவருக்கு அந்த எப்படி உதிக்குது, எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு டியூனை தர முடியுமா அவரால்? நிச்சயமா அவர் என்ன இக்கட்டான நிலைமை, அவரை பொறுத்தவரை இசையை விட இக்கட்டான நிலைமை வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி அந்த வண்டியிலிருந்து அவருடைய உடல் இறக்கப்படுது. இந்த காட்சிகளை நாம பார்க்கிறோம். கணேசனை பாருங்க கூடவே